விஆர் பக்கம் வந்தால் என்னடா இது இவ்வளோ கூட்டம்னு பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் தான் தெரியுது ஒரு பெரிய ரிலீஸிங்னு. அங்கே வந்து டிமாண்டி காலனி 2 ஹோல் குரேசி ப்ரோ எல்லோரும் வந்திருந்தாங்க. நல்லா ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு. பாராட்டுறேன். அப்படிலாம் இல்லை, ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு ரமேஷ் ப்ரோ எல்லாரோடையும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் அருள்நிதி ப்ரோ பிரியா பணி சங்கரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ்ட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்க சொன்னாங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு. ரமேஷ் திலக் ப்ரோட்ட கேட்கணும். ரமேஷ் திலக் ப்ரோட்டையா? ப்ரோ பார்த்தீங்களா ப்ரோ படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீ பிறந்ததே ஒரு சாப்பா கேடுன்னு சொல்லியிருந்தாங்க. உனக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடான்னு கேட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க, ஒரு ஹீரோயினாவது உங்களுக்கு பேராக இருப்பாங்களா? இந்த படத்தில் நான் நடிக்கவே இல்லையே. இப்போ தெரியுதானே நம்ம ஃபேன்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு. டேய் அவன் செத்துட்டான்டா. சும்மா கூட வேடிக்கை பார்க்க வந்தோம்பா.